கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த சம்பவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் மீது சாத்தானுடைய ஒரு தாக்குதலை பார்க்கிறோம். இந்த சம்பவம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 23 27 வரை நாம் வாசிக்கலாம். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த ஒரு அற்புதம் தான். இந்த அற்புதத்தை நிறைய தடவை நீங்கள் வாசித்திருப்பீங்க. இயேசு இங்கே ஆனாலும் அந்த ஃபுல் பேசேஜ் நம்ம வாசிக்கும் போது அவர் இங்கே பயந்ததாக, இயேசு இங்கே பயந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் கர்த்தர். அங்கே அவர் அமைதியாக நித்திரை செய்கிறதை தான் நாம் வாசிக்கிறோம். வசனம் 23, அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் என்று வாசிக்கிறோம். உண்மையில் இயேசு எப்படிப்பட்ட நபர்? அவர் இயற்கை உலகின் மீதும் கட்டுப்பாடற்ற, மேலும் ஒரு அன்ரூல்டு, ஒரு இல்லாத உலகம், எந்த உலகமாக இருந்தாலும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் அறியவில்லை. மத்தேயு 7:29வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 8:9வது வசனத்தில் பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதை தியானித்தோம். அவரும் இயேசுவினிடத்தில், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் ஒருவனை போவென்றால் போகிறேன், வாவென்றால் ஒருவன் வருகிறான். அப்படிப்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவரது அதிகாரத்தை அங்கீகரிக்கிறான். அதாவது, என் வீட்டுக்குள் நீர் வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை போதும் என்று. அடுத்து மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும்போது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அப்ப இங்க பார்த்தா நோய்கள், அசுத்த ஆவியின் சக்திகள் அவரது கட்டளைப்படி ஓடி விடுகிறது, கீழ்ப்படுகிறது. அவர் அதட்டும் போது அது பயந்து நடுங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சீஷர்களும் கண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எல்லாமே நான் இப்ப வாசிச்ச எல்லா வசனமுமே இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக நடந்தது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லாதபடி பயந்து நடுங்குகிற ஒரு சூழலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இது ஒரு மனித இயல்பில் ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். இப்பொழுது நம்மை எடுத்துக்கொண்டாலும், இப்பொழுது நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டங்களோ கவலைகளோ வரும்போது முதலாவது நாம் அதை குறித்து கவலைப்படுவோம். ஆனாலும் நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அவருடைய சமாதானம் நம்மை தைரியப்படுத்தும் போது நாம் தைரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் இல்ல. அப்ப நம்ம இதை நாமளும் ருசிச்சிருக்கிறோம். நாம் எல்லாம் கடலுக்குள் மூழ்கி போய்விடுவோம் அப்படின்னு இங்கே சீஷர்கள் பயப்படுறாங்க. சங்கீதம் 69 தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அதுல பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது என்று தன்னை நெருக்குகிறவர்களை குறித்து அந்த இடத்துல கதறுகிறதை பார்க்கிறோம். இதே மாதிரி யோனா 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. யோனா 2:3 பார்க்கும்போது, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இங்கே சீஷர்களுக்கு கலிலேயாவின் மீது வீசி அந்த திடீர் புயல் கட்டுப்பாடற்ற ஒரு உலகத்தில் அவர்களுக்கு உயிருக்கே அச்சுறுத்தலாக இருந்தது. அதனால் தான் மார்க்கு, லூக்காவிலும் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அதில் 4:38வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கப்பலின் பின்னணியத்தில், மார்க்கு அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இந்த பேசேஜ் இந்த மத்தேயு 8வது அதிகாரத்தில் நமக்கு வாசிக்க முடியல, இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆவியினால அவங்களுக்கு கர்த்தர் உணர்த்துகிற அந்த காரியங்களை, வேத வசனத்தை
ஒவ்வொன்றும் ஆவியானவர் எப்படி உணர்த்துகிறாங்களோ அப்படி எழுதுறாங்க அதில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இப்போ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா சாத்தான் கிளியராக அறிந்து வைத்திருக்கிறான். முதல்ல இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போதே இந்த அற்புதத்தை வாசித்து முடித்த அடுத்த வசனத்தில் நீங்க பாருங்க, கெர்கெசனேர் நாட்டில் பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு இயேசுவுக்கு எதிராக வரும்போது அவர் இவர்களை சொஸ்தப்படுத்த போகிறார் என்று அவன் அங்கிருந்தே வாசனை கண்டு கொண்டான். அதனால்தான் இயேசுவிடம் இப்படியாக இந்த அசுத்த ஆவிகள் மனிதர் மூலமாக பேசுகிறது. மனிதர் மூலமாக தான் இந்த அசுத்த ஆவிகள் பேசுகிறது. அவர் வந்த உடனே, இயேசுவே தேவனுடைய குமாரனை, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த அங்கே வந்தீரோ அப்படின்னு கூப்பிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த காரியங்களை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இதை முன்பே அறிந்திருக்கிறார். கப்பலில் இருக்கும் போதே அவர் இந்த இடத்துல அறிந்திருக்கிறார். இப்படியாக ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலான காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவதற்கு முன்பு இயேசு முதலாவது அவர்களுடைய பயத்தையும் அவ்விசுவாசத்தையும் தான் சுட்டி காட்டுகிறார். முதல்ல எடுத்தால காற்றே கடலே இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொல்லல. முதல்ல எடுத்தால புயல் இன்னும் பெரும் காற்றாய் வீசும் போதும் தம்முடைய வார்த்தைகளின் வல்லமையை, அந்த வலிமையை அவர்கள் உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் அதை அவர்களுக்கு உணர வைத்து விட்டுதான் எழுந்து சொல்றாரு, காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இவன் மரணம் கூட இயேசுவின் நோக்கங்களை அழிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இதே போல்தான் நமக்கு முன்பாக அச்சுறுத்தும் சக்திகளுக்கு முன்பாக பயந்து நடுங்காமல் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று அவரை அப்பா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதற்காக நாம் நன்றியை செலுத்துவோம். புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே, கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் கூடவே வந்தீ, வரும் காலங்களிலும் நீர் இருப்பீ, எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே, கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் கூடவே வந்தீ, வரும் காலங்களிலும் நீர் இருப்பீ. ஆமென். நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், உம் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை வல்லமையாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களுடனே இருந்தீர், இன்றும் எங்க அருகில் கூடவே இருக்கிறீர், வரும் காலங்களிலும் நீங்க இருக்க போகிறீர். எழும்பி வரும் புயல்கள், ஓ புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று ஒரே வார்த்தையால் இயற்கையை நீங்க கட்டுக்குள் கொண்டு வந்தீங்களே அப்பா. சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நீங்க சொன்னீங்களே, ஓ அது போல நாங்க இக்கரையிலே நின்று விடாதபடி அக்கறைக்கு போகும்போது ஒரு தெளிவான ஒரு அன்பை, தெளிவான ஒரு அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும் எங்க வாழ்க்கையிலே. ஓ நீங்கள் எங்க கண்மலையா இருக்கிறீங்க, அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளை நாங்க பார்க்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்க பயந்து அப்பா நாங்க போய்விடாதபடிக்கு உம்முடைய மூச்சு கூட ஒரு கட்டளை என்ற விசுவாசத்தை அதிகமாக எங்களுக்குள்ளே ஊற்றுங்க. இந்த காலங்கள் பயந்து நடுங்குகிற காலங்கள் அல்ல, இந்த
காலங்கள் உயிர் தழுகிற காலங்கள் அப்பா. இன்றைக்கு அப்பா நாங்கள் இந்த உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படிக்கு அப்பா, நீங்க பட்ட பாடுகளை நினைவு கூறும்படிக்கு அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஆஷ் வெனஸ்டே நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா. ஓ, இந்த தவ காலங்கள்ல எங்க கூட இருந்து உம்முடைய நாமத்தை இன்னும் அப்பா நீங்க எதற்காக மறித்தீங்க, எதற்காக இந்த உலகத்துல வந்தீங்க அப்பா, உம்முடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்பதை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக அப்பா ஒரு உணர்வை எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் தாங்க அப்பா. எந்த இருளின் ஆதிக்கங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் உட்டை தருகிற அந்த கிருபை, அந்த வல்லமையை நீங்க எங்களுக்குள்ள ஊற்றுங்க. பயம், அவிசுவாசத்தை வரவழைக்கிற காரியங்கள்ல இருந்து இன்னும் அப்பா முற்றிலும் விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. இதனால் உண்மை தவிர வேறு காரியங்களை எந்த அட்டென்ஷனையும் கொண்டு போகாதபடிக்கு எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்தருகே கொண்டு வருவதற்கு வேண்டிய கிருபையை நீங்க தாங்கப்பா. அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு அட்டென்ஷன் அப்பா உமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நீங்க எல்லாவற்றையும் உம்முடைய கட்டுக்குள் நீங்க வைத்திருக்கிறீங்களே. மரணத்தை அப்பா அப்பா நீங்க அதற்குரிய திறவுகோள்கள் உம்முடைய கையில் இருக்கிறது. பாதாளத்திற்குரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறீங்க. எங்கள் கண்களை உறுதியாக உண்மையில வைத்து பயமோ கவலையோ இல்லாமல் உம் கரம் பிடித்து உம் வார்த்தையின்படி நடக்க நீங்க கிருபை தாங்க. இந்த நாளுக்குரிய அப்பா அந்த தந்த இந்த வசனத்திற்காக, இந்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி. காற்றையும் கடலையும் அத்தட்டின என் தேவன் எல்லாவற்றையும் எங்க வாழ்வில் எதை மாற்ற முடியாது என்று நாங்க நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் மாற்ற உம்மால முடியும். அப்ப உம்முடைய ஒரு வார்த்தை போதும், உம்முடைய ஒரு தொடுதல் போதும், உம்முடைய ஒரு பார்வை போதும், உம்முடைய ஒரு அட்டென்ஷன் போதும் அப்பா. எல்லா காரியங்களும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அப்பா அந்த நாளை உம்முடைய பாதத்துல வைத்து நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அப்ப அந்த நாள் முழுவதும் இந்த வசனங்கள் தெளிவோடும் அதிகாரத்தோடும் எங்களோடு இடைப்படட்டும். எங்களுடைய இருதயங்கள்ல ஆழமாய் அது கிரியை செய்யட்டும் என்று துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.